அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சூப்பராக செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு பெரட்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சைடிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் அந்த எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் தனித்தனியாக வேக வச்சு சேர்த்தோன்னாக்க சீக்கிரம் ரெடி ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்குலையும் பட்டாணிலையும் மசாலா சேரணும்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா சேர்ந்துருக்கும். 5 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயோ வச்சு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி இலைகளை பிச்சு தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டுக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி அந்த மாதிரி இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கலாம். அதையெல்லாம் வேக வச்சுட்டு சேர்க்க தேவையில்லை, அப்படியே சேர்த்து வதக்கிக்கலாம். சூப்பரான அந்த பெரட்டல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.